الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وعن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك رواه الحاكم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அன்புடையவனும் நிகரற்ற கிருபையாளனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் வல்லவன் அல்லாஹ் புகழ் அனைத்தும் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய சீல சன்மார்க்க போதகர் சர்தாரேதோ ஆலம் என் உயிரும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளையே நோன்வாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள், பரிசுத்த மனைவிமார்கள், அன்னாரின் தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத் பரிபந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புண்ணியமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, தனியாக இருக்கும் பொழுதும் கூட்டாக இருக்கும் பொழுதும் இருளிலும் வெளிச்சத்திலும் ஆக மொத்தத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல கோடி படைப்பினங்களை படைத்து அதிலே மிகவும் சிறந்த உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகி எங்களை படைத்திருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சிறப்பாக படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது சொல்கிறான், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. ஒரு மனிதனுடைய சிறுபிராயம், அதற்கு பின்னால் ஒரு மனிதன் அவன் அடையக்கூடிய வாலிபம், அதற்கு பின்னால் அவன் அடையக்கூடிய வயோதிபம். இந்த 3 விடயங்கள் 3 கட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். 3 நிலைமைகள் மனிதனுக்கு இருக்கின்றது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவனுடைய 15 வயது வரைக்கும் அவன் சிறு பிராயத்திலே இருக்கின்றான். அதாவது அவன் பருவ வயதை எட்டும் வரைக்கும் அவனுடைய நன்மை தீமைகள் பதிவு செய்யப்படுவது கிடையாது. அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. உலகத்திலே தன்னுடைய நோக்கத்தை விளையாட்டாகவும் அல்லது எதற்காகவோ தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் ஆக்கிக் கொள்கின்றான். இதற்கு பின்னால் வரக்கூடிய அவனுடைய வாலிப காலம் இருக்கின்றதே. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, பருவ வயதை அடைந்ததில் இருந்து அவனுடைய ஏடு விரிக்கப்படுகின்றது. நன்மைகள் தீமைகள் பதியப்படக்கூடிய அந்த ஏட்டு எழுத ஆரம்பிக்கப்படுகின்றது. மலக்குமார்கள் அதனை எழுதுவதற்கு துவங்கி விடுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலத்தில் இருந்து அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவனுடைய ஒவ்வொரு கண்ணினுடைய அதாவது சைக்கிணைகளும் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு புதிப்புகளும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இவைகள் அனைத்தும் அணு அணுவாக பதியப்படுகின்றன. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலம் வயோதிபம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸினுடைய கருத்து, எந்த மனிதன் தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழிப்பாரோ, வயோதிபத்தை எட்டி அவர் நோயடைந்தாலும் அவருக்கு இபாதத்துகள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் அவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை, ஏன் நோயுற்று விட்டார். ஆனால் வாலிபத்தில் செய்த இபாதத்தினுடைய சம்பூரணமான கூலி அவருக்கு வழங்கப்படுகின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே,
உலமாக்கள் இந்த வாலிபத்தை மிக முக்கியமான ஒரு கட்டமாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி இருக்கின்றான். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்கின்றோம். வெள்ளிக்கிழமை நாளிலே அதனை ஓதுவதும் சுன்னத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் அதிலே விசேஷமான சில நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், எந்த மனிதன் வெள்ளிக்கிழமையிலே அந்த சூறாவை ஓதுவாரோ அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அந்த சூறாவுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு கிடைத்தது? இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அதனுடைய ஆரம்ப 10 ஆயத்துகளை மனனம் செய்வாரோ அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானால் நிறைந்த அல்லாஹ்வினுடைய அச்சம் உள்ளத்திலே நிறைந்த ஒரு வாலிப சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் அந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். அதனால்தான் இது போன்ற இன்னும் ஒரு 3 சரித்திரங்கள் அந்த சூறாவிலே சொல்லப்படுகின்றது. இந்த 4 நிகழ்வுகளையும் வைத்து இந்த சூறாவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாலிபம் இருக்கின்றது, இது மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கின்றது. வாலிபத்தை மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வாலிபர்களினால் உயிர் பெற்று எழுந்த சமூகம். இன்றைக்கு அந்த வாலிபர்களாலே குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய, இஸ்லாமிய கலாச்சாரங்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடிய அல்லது துரோகம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை செய்கின்றார்கள். இவர்களுடைய சீர்கெடுதல் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? இதனை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழி எது? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு காலமும் எதனை மார்க்கம் சொல்லி தந்ததோ அதனை நிவர்த்தி செய்யாமல், அதிலே நாங்கள் சிந்திக்காமல், அதிலே ஆலோசனைகள் செய்யாமல் வேறு எந்த காரணத்தினாலும் அவைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வாலிபன் வழி தவறுவதற்கு அல்லது கெட்டு போவதற்கு உலமாக்கள் சொல்லித் தரக்கூடிய மிக சில விடயங்களை ஞாபகப்படுத்தினால் சிறந்தது என்று நினைக்கின்றேன். அந்த அமைப்பிலே உலமாக்கள் சொல்கின்றார்கள், முதலாவது ஒரு வாலிபன் வழி தவறுவதற்குரிய முதலாவது காரணம் அவனுடன் சேரக்கூடிய கெட்ட நண்பர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கெட்ட நண்பன் இருக்கின்றானே, அவனுடைய சகவாசத்தில் இருக்கும் பொழுது, அவனுடன் இருக்கும் பொழுது சில பயங்கரமான நிலைமைகளை மனிதன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தன்னுடைய கெட்ட நண்பர்களால் கெட்டு போனவர்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தனக்கு முன்மாதிரியாக என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹுடன் மிக நேசம் கொள்ளக்கூடிய ஒரு காபிரான மனிதராக இருந்தார். ஒரு பெரிய விருந்து உபசாரத்தை ஏற்பாடு செய்து இவர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சாப்பிட மறுத்துவிட்டார்கள். தன்னுடைய உற்ற நண்பர், தான் நேசிக்கக்கூடிய ஒரு நண்பராக இருக்கின்றார். இவர் சாப்பாடை சாப்பிட, இந்த விருந்தை சாப்பிட மறுக்கின்றாரே என்ற ஆத்திரம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. கேட்கின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, ஏன் சாப்பிடுகிறீர்கள்? இல்லை. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல நண்பனுடைய லாபம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ உக்பத் இப்னு அபீ முஐத், நீ இந்த கலிமாவை மொழிந்து விட்டால் நான் அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அவருக்கு கவலை ஏற்பட்டது. என்னுடைய ஒரு நண்பர், நான் நேசிக்கக்கூடியவர், இவருக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றதுனால இவர் அந்த சாப்பாடை சாப்பிடுவாரே. உடனே சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வார்த்தையினால் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களை குளிரச் செய்த அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது உபய் இப்னு கலப் அந்த இடத்துக்கு வருகின்றான். அவன் சாப்பிடாமல் இருக்கின்றான். இந்த உக்பத் இப்னு அபீ முஐத் கேட்டாரு, ஏன் நீங்க சாப்பிடுறீங்க? இல்ல. இவர் சொன்னார், எதுவரைக்கும் நீ சொன்ன அந்த கலிமாவை வாபஸ் வாங்க மாட்டியோ, விட மாட்டியோ, அதுவரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்.
அருமையான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு கெட்ட நண்பனினுடைய சகவாசம் அவனை குஃப்ருக்கு இழுத்துச் செல்கின்றது. என்ன செய்தார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்து சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையினால் அவ்வாறு பிடித்து அவர்களுடைய முகத்திலே காரி துப்பி அந்த கலிமாவை மறுத்து தன்னை ஒரு காபிராக ஆக்கிக் கொண்டார். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு கெட்ட நண்பன் ஒரு மனிதனை குஃப்ருக்கு கொண்டு வைத்து சேர்த்து விடுவான். அவனுக்கு தீய மரணத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாகவும் இருப்பான். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, அதிகமான வாலிபர்கள் சில பழக்கங்களை பழகுவது அன்பான சகோதரர்களே பெரியார்களே சில கெட்ட நண்பர்களினால் தான். உறுதியாக சொல்லலாம், எத்தனை பெயர் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் புகைப்பிடிக்க ஆரம்பித்த அந்த தினம் எனக்கு அந்த சிகரெட்டை வந்தது யாரு? அவருடைய ஒரு நண்பர். கொஞ்சம் வாயில வச்சுப்பாரு, கொஞ்சம் சுவச்சிப்பாரு. அருமையான சகோதரர்களே பெரியார்களே, எத்தனையோ மது பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், இவர்களை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கியவர்கள் இவர்களுடைய உற்ற நண்பர்கள். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, அன்றில் இருந்து மது போதைக்கு அடிமையாகின்றார். ஒரு வாலிபன் கெட்டு போவதற்குரிய இரண்டாவது மிக முக்கிய காரணமான அந்த மது போதையிலே தன்னை பழக்கமுடையவராக ஆக்கிக் கொள்கின்றார். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதிகமான வாலிபர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது அன்பான சகோதரர்களே பெரியார்களே கண்ணீர் வடிக்க நினைக்கின்றன. சில பகுதிகளிலே 16 வயதை அடைந்த முஸ்லிம் சகோதரர்கள் சில மது அதாவது போதை பொருட்களுடன் மாட்டிப்பட்டு அன்பான சகோதரர்களே ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமைகள், உம்மா வாப்பமாற கீழே தலை குளிக்க வைக்கக்கூடிய நிலைமைகள், சூழல்கள் எங்களுடைய நாட்டிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு பகுதியிலே ஒரு வாலிபர் நல்ல அமல் இபாதத்துடன் ஈடுபாடுடையவர், எப்பொழுதும் முன்சஃபிலே இருக்கக்கூடியவர். இமாமுடைய முதலாவது சலாம் அந்த வாலிபருக்கு தான். சில நண்பர்களுடன் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அந்த டூர்ல அவர் ஒரு போதைப் பொருளை பழகினாரே. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அவருடைய கடைசி நிலைமை என்ன தெரியுமா ஆகிச்சு? அவரு எத்தனையோ தடவை போதைப் பொருட்களோட மாட்டிப்பட்டு அவரை சிறைச்சாலைகளிலே வைக்கப்பட்டு இவரை பிணைக்கப்பட்டு வீட்டிலே வைத்தால் மாத்திரம்தான் இவரை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நிலையிலே அவர் கட்டப்பட்டு வீட்டிலே இருந்தவர். தன்னுடைய உமாமாவினுடைய உதவியுடன் அவைகளை அவிழ்த்துக் கொண்டு வெளியே சென்றவர். வாப்பா தேடுகின்றார், மகன காணம். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, 4வது தினம் போலீசார் வீட்டை தட்டுகிறார்கள். தந்தையை அழைத்து செல்கின்றார்கள். கேட்கின்றார்கள், இது உங்களுடைய மகனா? என்னுடைய மகன். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, பால் அடைந்த ஒரு வீட்டிலே டொய்லெட்டுக்குள்ளான வைத்து மது அதாவது போதை பொருட்களுடன் தன்னை ஈடுபடுத்தி அந்த இடத்திலே அவருடைய ரூஹ் கலட்டப்பட்டிருக்கின்றது. முன்சப்பில இருந்த ஒரு வாலிபரினுடைய நிலைமை அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அந்த இன்னொரு தீய நண்பரினால் இவர்களுடைய முடிவு அதாவது கடைசிக்கு மோசமானதாக மாறிவிட்டது. அருமையான சகோதரர்களே பெரியார்களே, அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அதிகமான வாலிபர்கள் சில நண்பர்களுடன் பழகிக்கொண்டு அந்த நண்பர்களுடைய முன்மாதிரியை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, நேசிப்பதற்கு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், தாபிஈன்கள் இருக்கிறார்கள், முன்மாதிரியானவர்கள் இருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இவர்கள் தன்னுடைய நண்பரினுடைய நேசத்தை எடுத்து அவரை பின்பற்றக்கூடிய நிலைமைகள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வழக்கத்தை பத்தி சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட கேட்டாங்க. ஏ ஆயிஷாவே, பிஅய்யி ஷைஇன் கான யப்தஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல ஃபில் பைத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, கான யப்தஉ பிஸ்ஸிவாக், மிஸ்வாக்கை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு அழகான முன்மாதிரி.
வீட்டுக்குள்ளே செல்கின்றோம், மனைவி இருக்கின்றால் மனைவிக்கு நெருக்கமாக இருக்க போகின்றோம், தன்னுடைய வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், தன்னுடைய நண்பர்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள். என்னென்னமோ வாய்க்கு போடக்கூடிய, நாக்கு கீழால உலகுக்கு மேலால வைக்கக்கூடியதெல்லாம் வெற்றி. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அவருக்கு கிட்ட போறதுக்கு இயலாது. இதனால எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸ் ஆகி இருக்கின்றது. ரசூலுல்லாஹினுடைய ஒரு சுன்னத்தை விட்டதற்காக வேண்டி, தன்னுடைய கெட்ட நண்பரினுடைய ஒரு பழக்கத்தை முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டதற்காக வேண்டி. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இதிலும் மேலாக சொல்வதாக இருந்தால், இப்பொழுது எங்களுடைய வாலிபர்களுக்கு நண்பர்கள் 2 வகையாக இருக்கின்றார்கள். ஒன்று ஆண் நண்பர்களும் இருக்கின்றார்கள், இன்னொன்று பெண்களிலேயும் சில தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் இதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணியமான பெண்களுடைய விடயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஏதாவது தேவையை அவங்கள்கிட்ட கேட்கணுமாக இருந்தா நீங்க திறக்கி பின்னால் இருந்து கேளுங்க, நேரடியாக கேட்க வேணும். அதுவும் தேவையினுடைய நேரம் மட்டும் பேசுறதுக்கு அனுமதி. பேசக்கூடிய நேரம் அல்லாஹ் சொல்கிறான் பெண்களை பார்த்து, வலா தக்தஅன பில் கௌல், ஏ பெண்களே, நீங்க உங்களோட சத்தத்தை தாழ்த்தி மிருதுவாக பேசவானா. யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ அவரால் உங்களுக்கு ஆபத்துகள் உண்டாகும். சகோதரர்களே, பெரியார்களே, கவலையான விடயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எல்லா வாலிபர்களும் யுவதிகளும் எப்ப இருந்தாலும் அவங்களோட போனோட தான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, மாலை நேரமானா அல்லது இரவு நேரமானா பாருங்க, வாலிபர்கள் காதலை வச்சு கொண்டு போன சுத்தி திரிகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது தாயுடன் பேசுகிறார்களா அல்லது தந்தையுடன் பேசுகிறார்களா? சில வாலிபர்களை பார்த்து இவர்கள் பாவத்திலே ஈடுபடுகின்றார்கள் என்ற எண்ணம் பெரியவர்களுக்கு கூட வருவது கிடையாது. ஏன் பெற்றோர்களுக்கு கூட வருவது கிடையாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அவன் பேசுவது ஒன்றோ என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய மகள் அல்லது என்னுடைய தாய். சோதர்களே, பெரியார்களே, இன்றைக்கு சிரிச்சு கதைச்சி அருமையான சோதர்களே, இன்றைக்கு அந்த மொபைல் போனோட உள்ள தொடர்பு இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தை எங்கே கொண்டு போய்க்கிருச்சு. ஒரு பெண் குழந்தை, ஒரு யுவதி தன்னுடைய தாய்க்கு பக்கத்துல தூங்கி 2 மாதமாக தொலைபேசியில இரவு முழுக்க கதைச்சிருக்கிற ஒரு ஆணோட அந்த தாய்க்கு தெரியாது. அருமையான சோதர்களே, பெரியார்களே, இந்த பிரச்சனைகளால, இந்த மகரம் பேணக்கூடிய அந்த வழிமுறை இல்லாமல் போனதனால, அருமையான சோதர்களே, பெரியார்களே, இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள். இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் 100 திருமணங்கள் நடந்தா, அன்பான சோதர்களே, பெரியார்களே, அதுல 30 டிவோர்ஸ். காரணத்தை பார்த்தா திருமணம் முடிச்ச தந்தை அவர் யாருடைய தொடர்பு, திருமணம் முடிச்ச தாய் அவள் வேற யாருடைய தொடர்பு. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அண்மை காலத்துல நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு வாலிபர், சின்ன குழந்தைகள் இருக்குது, அவருடைய வயதும் சின்னது, அவருடைய மனைவியுடைய வயதும் சின்னது. இவருடைய வீட்டினுடைய ஒரு வேலைக்காக வேண்டி இவர் வெளியில இருக்கக்கூடிய நேரம் ஒரு பாசுக்கு, அவரும் முஸ்லீம், அவரும் ஒரு வாலிபர், போன் பண்ணி சொன்னார், எங்களோட வீட்டுல என்ன வேலை இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, வேலையை பார்க்க போனவரே இவருடைய மனைவியோட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். இஸ்லாம் சொல்லி தருகின்றது மஹரத்தை பேணி நட. மஹரமானவர்களை தெளிவாக அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லிவிட்டார். இவர்கள் தான் உங்களுக்கு மஹரமானவர்கள், மிச்சம் கவனமாக நடக்க வேண்டும். முஸ்லிம் சமூகம் இது என்ன மார்க்கம் என்று சொல்லி அப்படி மார்க்கத்தை கை கழுவி விட்டார்கள். பெரிய பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டு செல்கின்றது, பெரிய நஷ்டம். அண்மை காலத்தில் நடந்த ஒரு பெண்ணுடைய ஜனாதா, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு இளம் வயது பெண்மணி, ஒரு தோட்ட பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அங்கு அந்நியவர்களும் எங்கட முஸ்லிம்களுடைய ஜனாதாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய பழக்கம், முஸ்லிம்களும் அந்நியவர்களுடைய ஜனாதாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பழக்கம். இந்த பெண்மணியுடைய வஃபாத்துக்கு பின்னால சில
அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவங்க வந்தாங்க. இந்த பெண்ணுடைய ஜனாதாவை பாக்குறதுக்காக வேண்டி அனுமதி கொடுக்கப்பட இல்ல. பெண் ஜனாதா உயிரோடு இருக்க போகல, எல்லாத்தோடையும் பேசிக்கொண்டு கதைச்சு சிரிச்சு கொண்டு இருந்தவர் இப்ப மௌத்தா போனதுக்கு போறோம் மகரம் பெண்றாங்க, காட்ட மறுத்தாங்க. எப்படியோ அவங்க பார்த்தாங்க ஜனாதாவை. பெரியார்களே, எவ்வளவு கவலையான செய்தி என்று சொன்னா, அந்த ஜனாதாவை அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அன்றைய இரவு சில வாலிபர்கள் அந்த ஜனாதாவை தோண்டி அந்த ஜனாதாவுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் யுவதிகளுடைய நிலைமை, முஸ்லிம் வாலிபர்களுடைய நிலைமை, ஏன் நாங்கள் மஹரத்தை பேண தவறிவிட்டோம்? ஏதோ காணோ என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம். அல்லாஹ் எங்கோ, ரசூல் எங்கோ, எங்களுக்கு தேவையில்லை. பெரியார்களே, ஒரு சில தினத்திலே காதலர் தினம் வரை இருக்கிறது. அப்படி ஒரு பிரகடனம் படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் நபியையும் பார்த்து ஐ லவ் யூ, யா அல்லாஹ், உன்னை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டியவர்கள் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அசிங்கங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உயிருக்கு மேலால் நேசிக்க வேண்டிய அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு நஜீஸை சுமந்திருக்கக்கூடியவரை பார்த்து சொல்கின்றார்கள். இந்த கலாச்சாரம் இங்கிருந்து உருவாகியது. ஏன் முஸ்லிம்கள் இவ்வளவுக்கு, அதாவது இழிநிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள்? ஏன் தீனை புறம் தள்ளி வைத்து விட்டார்கள்? ஏன் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்? இல்லை. உலகத்திலும் மௌத்துக்கு பின்னாலும் லாபம் தரக்கூடிய ஒரு முஹப்பத், ஒரு அன்பு இருக்கும் என்றால் அது அல்லாஹ் ரசூலுடைய அன்பு. தன்னுடைய உயிரை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்காத வரை ஒரு மனிதன் உண்மையான முஃமினாகவே ஆக முடியாது. இவ்வாறு இருக்கும் பொழுது அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கம் எங்கோ, தொழுகை எங்கோ, தீனுடைய காரியங்கள் எங்கோ, எந்த முக்கியத்துவமும் கிடையாது. எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாலிப சமூகம் இறைவனை விட்டும் நாளுக்கு நாள் தூரமாகி செல்கின்றது. எங்களுடைய குழந்தைகள், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றோ நாங்கள் வாலிபர்கள் அல்லது யுவதிகளை பெற்ற தந்தைகளாக இருப்போம், அல்லது கூட பிறந்த சகோதரர்களாக இருப்போம், அல்லது திருமணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். எல்லாம் பொறுப்பை தந்திருக்கிறாங்க. எங்கட வாலிபர்களுடைய விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். எங்கட வீட்டுல வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட உமா பாப்பாவை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றது. இந்த பெற்றார்கள் தன்னை சீர்படுத்திக் கொண்டு தன்னுடைய இந்த மகனையோ மகளையோ சரிவர வளர்ப்பதற்கு மார்க்கம் என்ன விதிமுறைகளை சொல்லி தந்ததோ, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதிலே நாங்க புத்திய போட வேண்டிய அவசியம் இல்ல. எங்கட புத்தியால சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. மார்க்கம் சொன்னதா அது எங்களோட தலைக்கு மேலான 100க்கு 100 அதுதான் நான் பின்பற்றியாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து தீனை பின்பற்றக்கூடியதாக ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலும் மௌத்துக்கு பின்னாலும் மிக சிறந்த வாழ்க்கை கிடைக்க கிட்ட காரணமாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யாழ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல விதமான பாவங்களை மன்னித் தருவாயாக. யாழ் எங்களுடைய வாலிபர்களையும் யுவதிகளையும் பாதுகாத்து தருவாயாக. யாழ் அவர்களுக்கு தீனுடைய பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. தீனுடன் வாழக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. நல்ல தீனை தன்னுடைய நோக்கமாக ஆக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. யாழ் எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யாழ் எங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யாழ் எங்களுடைய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. முழு உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. முழு உலக முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக. இந்த சிறிய துஆவை கபூல் செய்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.